என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்டில் ஸ்ப்ரிங்குங்கிற டாப்பிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஷிப் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். எ வெயிட் ஆஃப் 150 நியூட்டன். இப்போ வெயிட்டுங்கிறது என்னென்னா, நம்ம வந்து என்னென்னா லோடு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். டபிள்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 150 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அது கிவன் டேட்டாவில் எழுதிக்கங்க. சொல்யூஷன் கிவன் டேட்டாவில் என்ன, weight W equal to 150 Newton is dropped onto a compression spring with 10 coils. காயில்ஸ்ன்னு வந்துட்டாவே நம்ம ஸ்மால் n தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ n equal to எவ்வளோ காயில்ஸ் கொடுத்துருக்காங்க, n equal to 10 coils made of 12 mm டயாமீட்டர் ஸ்டீல் ஒயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 மில்லிமீட்டர் வந்து என்ன, டயாமீட்டர் ஸ்டீல் ஒயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் வந்து ஸ்மால் டின்னு எழுதிக்கலாம். ஒயர்னு வந்து கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஸ்மால் டி யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் டி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி வந்து என்ன 12 mm கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்லி காயில்டு டு எ மீன் டயாமீட்டர். நல்லா பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது டயாமீட்டர் ஸ்டீல் ஒயர், இது வந்து மீன் டயாமீட்டர். மீன் டயாமீட்டர்னு கொடுத்துட்டாலே நம்ம என்னன்னா கேபிட்டல் டி தான் யூஸ் பண்ணோம். அப்போ கேபிட்டல் டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 mm கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டி வந்து ஒயரோடைய டயாமீட்டர், கேபிட்டல் டிங்கிறது மீன் டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போல்லாம் கேபிட்டல் டி தெரியுதோ அப்போ நம்ம வந்து மீன் டயாமீட்டர் தெரிஞ்சதுன்னா மீன் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடணும்ப்பா. மீன் ரேடியஸ் என்னென்னா, ரேடியஸ்ங்கிறது டயாமீட்டரில் பாதி. இப்போ டயாமீட்டர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150. அப்போ 150 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா மீன் ரேடியஸ் வந்து என்ன, 75 mm. எப்போல்லாம் கேபிட்டல் டி தெரியுதோ அப்போ நம்ம கேபிட்டல் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். இஃப் த இன்ஸ்டன்டினியஸ் கம்ப்ரஷன் இஸ் 140 mm கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்ரஷன்னாவே இது எதை குறிக்கும்னா டெல்டாவை குறிக்கும். ஞாபகம் வச்சுங்க, கம்ப்ரஷன்னாவே எதை குறிக்கும், டெல்டாவை குறிக்கும். சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனோட டெல்டா ஈக்குவல் டு 140 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிவன் டேட்டா எழுதிட்டோம். இப்போ கம்ப்ரஷன்னா அந்த சிம்பிள் எதை குறிக்குங்க, டெல்டாவை குறிக்கும். டெல்டா வந்து என்ன, 140 mm கொடுத்தாச்சு. கால்குலேட் ஹைட் ஆஃப் ட்ராப். அது என்ன, ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா எல்லாம் கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்டை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டேக் n ஈக்குவல் டு 0.8 × 10⁵ Nm² கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து எடுத்துட்டோம். அந்த என்னங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. கொஸ்டினில் வந்து கிவனில் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், சீன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எண்ணை வந்து சீன் எடுத்துக்கிறோம். என்னனாலும் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி தான், சீனாலும் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி தான். இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 0.8 × 10⁵ Nm² கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாமே கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களாம்மா, இப்போ ஸ்ப்ரிங்கில் மொத்தம் வந்து 4 ஃபார்முலா தான் இருக்குது. அந்த 4 ஃபார்முலா என்னென்னா எஃப்எஸ், தீட்டா, டெல்டா, எஸ். எஃப்எஸ்னா சிஎஸ்எஸ், அடுத்து தீட்டா கண்டுபிடிக்கிறது ஆங்கிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து எஸ்ங்கிறது ஸ்டிஃப்னஸ், டெல்டாங்கிறது டெல்டா கண்டுபிடிக்கிறது. இந்த 4 ஃபார்முலா இருக்குது. இந்த 4 ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஆகிக்கலாம்னு சொல்லி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சம்ஸ் வந்து ரொம்ப நல்லா புரியும். சரிங்களாம்மா, இப்போ சிஎஸ்எஸ்னால இதோடைய ஃபார்முலா Nm² சொல்கிறோம். தீட்டாவை எப்பவுமே ரேடியனில் சொல்லணும், ரேடியன் எழுதியிருக்கோம். அப்போ டெல்டாங்கிற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டாங்கிறது டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் சொல்லணும், எம்எம்ல இருக்கும். எஸ்ங்கிற ஸ்டிஃப்னஸ், ஸ்டிஃப்னஸோட யூனிட் வந்து Nm/mm. சரி, ஓகே. இந்த 4 ஃபார்முலாவை எழுதிட்டோன்னு வைங்களேன். எழுதிட்டு இப்போ இந்த 4 ஃபார்முலாவில் நம்ம எந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சரியாம்மா, இப்போ 4 ஃபார்முலாவில் இதில் எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். இதில் என்னென்னு கேட்டால் W கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ W எங்கே இருக்குது பாருங்கள், எஃப்எஸ் சிஎஸ்எஸ் ஃபார்முலாவில் இங்கே W இருக்குது, அடுத்து இங்கேயும் W இருக்குது, இங்கே W இருக்குது. 4th ஃபார்முலாவில் இல்லை. அப்போ வந்து 4th ஃபார்முலா கண்டிப்பாக வராது. சரிங்களா, அப்போ இந்த 3 ஃபார்முலாவில் தான் நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லி பாருங்களேன். இங்கே என்னென்னா W வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஎஸ்எஸ் நம்ம கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்களா, இல்லை. அப்போ நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. தீட்டா ஏதாவது கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்களா, இல்லை. அது இது யூஸ் பண்ண முடியாது. டிஃப்ளெக்ஷனால் ஒன்று தான் கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டெல்டாவோட வேல்யூ எவ்வளோ, 150. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா, எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னது புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ஃபார்முலாக்கு பேர் என்ன, டிஃப்ளெக்ஷன். அதான் இங்கே எழுதிக்க பாருங்கள். ஸ்டெப் 1ல் யூஸ் டிஃப்ளெக்ஷன்னா டெல்டா ஃபார்முலா. எதுக்கு, டு ஃபைண்ட் W1. அதாவது W1ங்கிற வெயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக W1 கொடுத்துருக்கோம்னா, Wங்கிறது வேறு, W1ங்கிறது வேறு. டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காக இப்படி கொடுத்துருக்கோம். Wங்கிறது கிவன் வந்து வெயிட், இது வந்து W1 வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. இப்போ டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், டெல்டா ஈக்குவல் டு 64 W R cube N divided by C into D power 4.
இந்த டபிள்யூக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கேன், W1 கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். டபிள்யூக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்கேன், W1 கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தெரிஞ்ச அதாவது கிவன் டேட்டா எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ டெல்டாவுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 150 ஈக்குவல் டு 64ங்கிறது ஃபார்முலா வர்றது இன்டூ W1 வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் வேறு கலரில் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், தெரியாது. ஆறுங்கிறதுனா மீன் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 75. அப்போ 75 கியூப் இன்டூ என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் காயில்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 டிவைடட் பை சிங்கிறது என்ன, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 0.8 இன்ட்டு 10⁵ கொடுத்துச்சு இன்டூ டிங்கிறது என்ன, ஒயருடைய டயாமீட்டர் 12 கொடுத்துருக்காங்க, 12 எழுதியாச்சு. பவரில் வந்து 4 எழுதிட்டோம். இப்போ நமக்கு வந்து அன்னோன் வேல்யூ என்னென்னா W1, இதுதான் நம்மளுக்கு வந்து தெரியாது. சரியாம்மா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கீழே இருக்க வேல்யூவை மேலே கொண்டு போகிறேன். இப்போ மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா 140 இன்டூ இந்த வேல்யூவில் எங்கே போகும், இந்த வேல்யூ எல்லாம் எங்கே போகுதுன்னா மேலே போகுது. 140 இன்டூ இங்கே பாருங்களேன் 0.8 இன்டூ 10⁵ இன்டூ 12⁴14 நியூமரேட்டர் போயிடுச்சு. சரிங்க, மேலே போயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற வேறு எல்லாத்தையும் கீழே கொண்டு வர போகிறோம். இந்த W1 மட்டும் வச்சுட்டு மீதி இருக்க கீழே கொண்டு வர போகிறோம். இப்போ கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும், 64 இன்டூ 75 கியூப் இன்டூ 10. புரியுதாம்மா? கீழே இருக்க வேல்யூ மேலே கொண்டு போயிட்டோம், மேலே இருக்கிற வேல்யூ கீழே கொண்டு வந்துட்டோம். அப்போ W1 மட்டும் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டரில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ கால்குலேட்டரில் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள். 140 இன்டூ 0.8 இன்டூ 10⁵ 10. இந்த பவர் பட்டனுக்கு இது அமுத்துங்க, 10⁵. அடுத்து என்ன இருக்குது, இன்டூ 12⁴. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், டிவைடட் பை இருக்கா, டிவைடட் பை கொடுத்துருங்க. அடுத்து திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். 64 இன்டூ அடுத்து பாருங்கள் 75⁵. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டூ 10. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு அமுத்துங்க. இப்போ ஈக்குவல் டு அமுத்துனா உங்களுக்கு என்ன வரும், 860.16 வருது, 16 வருதுமா. அப்போ இது என்னமா W1. அப்போ W1 வந்து வெயிட் நம்ம எந்த யூனிட்டில் எழுதலாம், நியூட்டன் எழுதலாம். அப்போ 860.16 நியூட்டன் எழுதிட்டோம். அப்போ நம்ம என்னென்னா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி W1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு கேட்டது என்ன, ஹைட்டை தான் கண்டுபிடிச்சு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செகண்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஹைட் கண்டுபிடிக்கிற உண்டான ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் போது ஹைட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஒர்க் டன் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஒர்க் டனோட ஃபார்முலா என்னென்னா W இன்ட்டு H ப்ளஸ் டெல்டா. ஸ்ட்ரெயின் எனர்ஜினா ஆவரேஜ் லோட் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் அர்த்தம். எப்படிங்க, ஆவரேஜ் லோட் நம்ம இங்கே எழுதி காமிக்கிறேன், ஆவரேஜ் லோட் இன்ட்டு டிஃப்ளெக்ஷன். ஆவரேஜ் லோடு இன்ட்டு டிஃப்ளெக்ஷன் அர்த்தம். ஆவரேஜ் லோடுனா W, ஆவரேஜ்னால W/2ன்னு போட்டோம். இந்த Wக்கு இந்த Wக்கு வித்தியாசம் காமிச்சிருக்காங்க, W1/2ன்னு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஆவரேஜ் லோடுன்னு என்னென்னா W1/2 இன்ட்டு டிஃப்ளெக்ஷன்னா டெல்டா. ஓகேவா? அப்போ ஒர்க் டன்னா W இன்ட்டு H ப்ளஸ் டெல்டா, ஸ்ட்ரெயின் எனர்ஜினா W1/2 இன்ட்டு டெல்டா. இந்த Wங்கிறது என்ன கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வழி தெரியாது, ஏன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டாங்கிறதுனா டிஃப்ளெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 140 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு W1. இந்த W1 வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 860.16. இந்த W1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டிவைட் பை 2 இன்டூ இந்த டெல்டாங்கிறது என்ன, கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க 140. அப்போ தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த 150 அப்படியே எழுதி போகிறோம், H ப்ளஸ் 140 இதை அப்படியே எழுதி போகிறோம். நம்ம என்ன பண்ணோம், இதை மட்டும் என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது எப்படி சிம்பிளை பண்ணலாம்னா பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 860.16 டிவைடட் பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு 140. அடிச்சுன்னு என்ன வருது பாருங்கள், 60211.2 வருதுங்களா? எப்படி 60211.2 வருது. கால்குலேட்டரில் வர்றதை எழுதிக்கிங்க. சரியாம்மா? அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மல்டி பண்ணிகிட்டு இருக்கிற 150 கீழே வரும்போது என்னென்னா டிவைடட் பை 150 ஆகும். சரிங்களாம்மா? அப்போ H ப்ளஸ் 140 அப்படியே வச்சுட்டு நம்ம பெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய 150 கீழே வரும்போது என்னென்னா டிவைடட் பை 150 வரும். புரியுதாம்மா? அப்போ நம்ம என்ன ஆகலாம், 60211.2 டிவைட் பை 150. இதை டிவைட் பண்ணலாங்களா? அப்போ 60211.2 டிவைடட் பை 150 கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 401.408. இப்போ 401.408 வருதுங்களா? இது நம்ம சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ப்ளஸ் 140 இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ் 140யை இந்த சைடு கொண்டு போகிறோம். இங்கே கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் 140 மாறும். சைன் வந்து மாறுங்களா? இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணலாங்களா?
401.408 மைனஸ் 140 அடித்தோம். நமக்கு ஆன்சர் என்னப்பா வருது 261.408. அப்போ 261.408ன்னு நம்ம வந்து ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட்டை நம்ம எப்பவுமே என்ன எழுதுவோம்னா மில்லிமீட்டரில் எழுதுவோம். இப்போ ஹைட் ஆஃப் ட்ராப் ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு 261.408 மில்லிமீட்டர். இதுதான் வந்து என்னென்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதை 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா கிவன் டேட்டாவில் கொடுத்தக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் எழுதுனதுக்கப்புறம் இந்த 4 ஃபார்முலாவில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். 3 இடத்துல W வருது. கிவன் டேட்டாவில் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கனால நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டபிள்யூவை W1 வச்சு கண்டுபிடிக்கிறோம். W1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பார்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஒர்க் டன்னா W இன்ட்டு H ப்ளஸ் டெல்டா. ஸ்ட்ரெயின் எனர்ஜினா ஆவரேஜ் லோடு இன்ட்டு டிஃப்ளெக்ஷன். W1/2 இன்ட்டு டெல்டா. இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா சிம்பிளி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹைட்டுங்கிற ப்ராப்ளம் கிடச்சிரும். இதை கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்.